இந்த ஹிமாலயன் 450 இந்த பட்ஜெட்டில் ஒரு சரியான வண்டிங்க. குன்னூர் போகிறோம். இப்போ இந்த வண்டியை பற்றி நான் பேசுகிறேன், கேளுங்க. இதுதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப். இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். 130 140 தான் போகிறோம். ஹோட்டல் பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேருந்தே பிரம்மாண்டமாக இருக்குது. திருவண்ணாமலை கிட்டே வந்துட்டோம் பாருங்க. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஓட்டலான்னு இருக்கேன் பாருங்கள். சத்தியமங்கலம்லேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம எந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? தோப்பூர் கணவாய். இங்கே அடிக்கடி பிரேக் ஃபெயிலியர் ஆகுங்க. போலீஸ் செக் போஸ்ட் வேறு வருது. நைட் டைமில் ஏறுறது ஒரு பிரச்சனை என்னன்னா யானை வருவாங்க. வணக்கம், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். குன்னூர் போக போகிறோம், வாங்க போயிட்டே பேசலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ராகவேந்திரா, வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி குன்னூர் போகிறோம். நான் உங்கள் நேவிகேட்டர் வாசு. சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, நம்ம இன்றைக்கி குன்னூர் தான் போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. நம்ம நார்மல் ரூட்டில் எல்லோரும் போகிற ரூட்டில் போகிறதில்ல, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் போகிறோம். ஸோ நார்மலாக சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தூர்பேட், சேலம், ஈரோடு, அவினாஷி அப்படி போவோம் நம்ம ஊட்டி குன்னூருக்கு. ஆனால் நம்ம வந்து சுத்தமாக வேறு வழியில் போகிறோங்க. நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, தருமபுரி, மேட்டூர், சத்தியமங்கலம், பவானி சாகர் அப்படி போகிறோங்க. நம்ம இந்த வேறு ரூட்டில் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? நார்மலாக நீங்கள் இந்த ஈரோடு, சேலம் இந்த வழியாக போனீங்கன்னா அது ரெகுலர் ஹைவேஸ், உங்களுக்கு ஒரு மாதிரி பரபரப்பாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லேருந்து தாண்டி இந்த கூட் ரோடு மாதிரி வரும். நிறைய ஃபாரஸ்ட் ரூட் கூட வரும் நடுநடுவில். நான் காமிக்கிறேன் பாருங்கள். செங்கல்பட்டு பைபாஸில் வந்து கனெக்ட் ஆகிட்டோங்க. மணி காலையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 6:30 மணி தான் ஆகுது. டிராஃபிக் பாருங்கள், எப்போ வந்தாலும் டிராஃபிக் இருக்குங்க. இப்போல்லாம் வீக்கெண்டு, வீக் டே, நீங்கள் காலைல 5 மணிக்கு வந்தாலும் டிராஃபிக் இருக்குது. எங்கே தாண்டா போகிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக மாமண்டூர் கிராஸ் பண்ணுறவங்க. நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட ஆண்டாளழகர் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே தாங்க இருக்குது. ஸோ அவங்க அப்பா அம்மா பேர்லேயே அந்த காலேஜ் அவர் கட்டினாருங்க. அவங்க அப்பா பேர் வந்து அழகர் சாமி, அம்மா பேர் வந்து ஆண்டாள். ஸோ அதனால தான் ஆண்டாளழகர் இன்ஜினியரிங் காலேஜ். இவ்வளோ நேரமாக நான் கொஞ்சமாக ஜென்ரல் நாலேஜ் பேசிட்டு வந்தேன். இப்போ இந்த வண்டியை பற்றி நான் பேசுகிறேன், கேளுங்க. இந்த ஹிமாலயன் 450 இந்த பட்ஜெட்டில் ஒரு சரியான வண்டிங்க. 452 சிசி, செம்ம பவரு. 130 140 கூட க்ரூசிங்கில் அழகாக போயிட்டே இருக்கலாங்க. வண்டி ஒரு பெரிய வைப்ரேஷன்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டு வண்டியெல்லாம் வைப்ரேஷன் இருக்கும். இந்த வண்டி ஷெர்பா ரிஃபைன்ட் இன்ஜின், செம்ம ரிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் பார்த்தீங்கன்னா இதோட கம்ஃபர்ட் தாங்க. சீட்டிங் கம்ஃபர்ட்டு, இதோட சஸ்பென்ஷன் செம்ம ஸ்மூத்து. நம்ம ரைடிங் கேங் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பை போட்டாங்க. இந்த 99ல் ஒரு காஃபிக்காக நிறுத்துவோம். காஃபி குடிப்போமா, என்ன பண்ணுறோன்னு தெரில, பார்க்குறேன் வாங்க. இதுதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. 99 கிலோமீட்டரில் ஒரு ஸ்டாப்பு. நம்ம ஆளுங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே டீ குடிக்கலான்னு பார்த்தோம், ஆனால் வேண்டாம். இங்கேருந்து அடுத்தது ஐஸ்வர்யா பவன் ஒன்று இருக்குது, அங்கே போய் நிறுத்தி டீயும் குடிச்சு டிஃபனும் சாப்பிட்டு கிளம்பிடலாம். இதாங்க நம்ம கேங். இந்த இன்னொரு ஹிமாலயனில் போகிறாரு பாருங்க, அவர் தான் மிஸ்டர் ரகு. சேட்டை பிடிச்ச பையங்க அவன். நான் போக போக சொல்கிறேங்க அவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் இருக்குது. நான் சொன்னேன்ல, அவர் மிஸ்டர் ரகு சேட்டை பிடிச்ச பையன். நீங்கள் பாருங்கள், பறக்கிறார் வண்டியில். அவரை பிடிக்கவே முடியாதுங்க. ஒரு கிளாசிக் 350 இருந்தாலே போதும். அவர் 130 140லேருந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஒரு 3 மணி நேரத்தில் அடின்னு அடிச்சுன்னு வந்துடுவார். ஹிமாலயன் 450 கேட்கவா வேணும்? பாருங்கள், பறக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். 130 140 தான் போகிறோம். வண்டியை பெருசாக விரட்டுற மாதிரியே தெரில, அப்படியே ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஹைவேஸ் கிராஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்தி நிதானமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தூரத்தில் வண்டி வந்தாலும் அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க என்ன ஸ்பீடில் வராங்கன்னு நமக்கு தெரியாது. வந்துட்டோங்க. இதுதான் நான் சொன்ன ஐஸ்வர்யா பவன். அந்த திண்டிவனம் தாண்டி இருக்குது, திருவண்ணாமலை கட் பண்ணுற இடத்துல. சூப்பராக இருக்குங்க எங்கள் ஃபுட்டு. காமிக்கிறேன் வாங்க. இங்கே தாங்க சாப்பிட போகிறோம், ஐஸ்வர்யா பவன். மணி வந்து 7. ஓகேவா? காலைல 5 மணிக்கு 5:15 5:20 வீட்டிலேருந்து கிளம்பணும். ஆல்மோஸ்ட் 95 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஹோட்டல் பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேருந்தே பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க ஃபுட்டுமே. சூடு தண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளீஸ். ரொம்ப இருக்கு, சுட சூப்பராக ஆவி பறக்கிறது. நல்ல சுட சூப்பராக 2 சாம்பார் இட்லியும் காஃபியும் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இதுவே ரொம்ப ஹெவி. 2 இட்லி சாம்பார் இட்லின்றதே ஹெவி. ட்ராவலில் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக சாப்பிடுங்க. லிக்விட் டயட்டாக இருந்தால் இன்னும் பெட்ரு.
திண்டிவனம் நேஷனல் ஹைவேஸ்லேருந்து உள்ளே திரும்பி வந்துட்டோங்க. இப்போ வந்து கூட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் உட்காந்து ஓட்டியாச்சுங்க. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஓட்டலான்னு இருக்கேன். பாருங்கள், இந்த வண்டியில் உட்காந்து ஓட்டினாலும் கம்ஃபர்டபுள் தான், நின்று ஓட்டினாலும் கம்ஃபர்டபுள் தான். ரிஃபைண்டாக போகுது பாருங்கள் வண்டி, ஒரு ஜெர்க் இல்லாமல். காட்ஸ் கிரேஸ். செஞ்சி எல்லாம் கிராஸ் பண்ணிட்டோங்க. ஆல்மோஸ்ட் திருவண்ணாமலை கிட்ட வரப்போகிறோம். திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். அங்கே தெரிகிறார் பாருங்கள் அண்ணாமலையார். ஆக்சுவலாக நம்ம திருவண்ணாமலை டவுனுக்குள்ளே போக மாட்டோங்க. டவுனுக்கு முன்னாடியே இந்த லெஃப்ட் எடுத்து இந்த பைபாஸ் வழியாக போயிடுவோம். இந்த ஊத்தங்கரையெல்லாம் கிராஸ் பண்ணி போவோங்க. ஆக்சுவலாக சொன்னால் ஜோலார்பேட்டுக்கு பின்னாடி, ஏலகிரிக்கு பின்னாடி. இது டைரெக்டாக போய் தருமபுரியில் கனெக்ட் ஆகும். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. அண்ணாமலையாரை பார்த்தா கோடி புண்ணியங்க. அவரை ஃபோனில் ஜூம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓம் நம சிவாய. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே திருவண்ணாமலையை ஃப்ரண்ட்லேருந்து தாங்க பார்த்துருப்போம். லாங்லேருந்து சைடில் பேக் சைட்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து தான் வருவோம். பாருங்களேன், சைடு வியூ இது. இதை பாருங்கள், திருவண்ணாமலையோட ஃபுல் பேக் சைடு வியூ. நானே இத்தனை நாள் இதை பார்த்தது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் நான் ஊத்தங்கரை சைடு வரேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பின்னாடியிலேருந்து திருவண்ணாமலை. அழகாக இருக்குது. ஒரு 6-7 அடுத்த ஸ்டாப்பு ஊத்தங்கரை வந்திருக்கோங்க. ஊத்தங்கரை இது எங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி ஜவ்வாது மலை, ஏலகிரி அதோட பேக் சைடு இருக்கும். 2 மலைக்கு நடுவில் சரியான ஸ்பாட்டு, சூப்பரான ரூட்டு பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, அல்ட்ரா ஃப்ரெஷ்ஷான கரும் ஜூஸுங்க. சும்மா சூப்பராக நமக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படியே நம்ம ரைடிங் ஸ்குவாடை பார்த்துருங்க. ஒரு நிஞ்சா, 3 ஹிமாலயன் 450, ஒரு எஸ்டி, அதுக்கப்புறம் ஒரு ஹிமாலயன் 411, அதுக்கப்புறம் ஒரு ட்ரியம்ப்பு. ஒரு சூப்பரான ஸ்குவாடுங்க இது. மெயினான பைக் R15 ஒன்று இருக்குது. அப்புறம் ராம் கோச்சிப்பார், அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ கிளம்ப போகிறோங்க. இங்கே ஒரு 1/2 hour கிட்ட ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டாப் வந்து தர்மபுரி, 50 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அங்கே போய் பேசலாம் வாங்க. போகிற வழியில் பார்த்துட்டே வரலாம். போகலாம் வாங்க. இப்போ நீ போகலாமா? வா, நான் போகிறேன். வா. நம்மளோட ரெகுலர் பைபாஸ் ரூட்டு சேலம், ஈரோடு அந்த பக்கம் போயிருந்தா கூட இவ்வளோ சூப்பராக இருந்திருக்காதுங்க. இந்த ரூட்டு செம்மையாக இருக்குங்க. என்ன கோயிலுக்கா இது? கொல்லாபுரி அம்மனா? தேங்க்ஸ்க்கா. அம்மா தாயே, வெளியேந்தே மனசார கும்பிட்டுக்கிட்டோங்க. இப்போ நம்ம எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா? தோப்பூர் கணவாய். இந்த ரோடை பற்றி தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது. கண்டிப்பாக அது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ரோடு வந்து அழகான வியூஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஆக்சிடென்ட்ஸ்க்கு செம்ம ஃபேமஸுங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு. செம்ம ஃபேமஸ்ன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா ஹெவியான ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கடி பிரேக் ஃபெயிலியர் ஆகுங்க. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறவங்க முன்னாடியே ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்க பாருங்கள். 30 தான் இந்த ரோட்டில் ஸ்பீட் லிமிட்டு. அதே மாதிரி நீங்கள் இந்த செக் போஸ்ட்டை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய டேஞ்சர் சிம்பிள்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். மூளைக்கு பார்த்தீங்கன்னா நோ ஓவர் டேக்கிங் சிம்பிள் நிறைய வச்சுருக்காங்கங்க 2 பக்கமும். எதிர்க்க வர வண்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. அந்த பக்கம் தான் ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட் சைடு. எதிர்க்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர லாரியெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பொறுமையாக ஊர்ந்து வராங்க. அதுதான், ஏன்னா இந்த ரோடு வந்து பயங்கர ரிஸ்க்கு. அவங்க ஸ்லோவாக தான் வருவாங்க. எஸ்பெஷலி இந்த கண்டெய்னர் லாரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வராங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய லாரியோட கண்டெய்னர் கரெக்டாக சொன்ன பாருங்க. எதிர்க்க இந்த கண்டெய்னர் லாரிலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வராங்க. இந்த ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது எப்போவுமே நியூட்ரலில் போயிடாதீங்க. இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணுங்கள். சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ராம். இது கழட்டி இது போட்டேன், கேமரா மாட்டினேன், மடியில் வச்சா மறந்துட்டேன். எனக்கே தெரியல, டக்குன்னு எதுவும் விழுந்த மாதிரி இருந்தது. அதான் அப்படி பார்த்து. தேங்க்ஸ் ராம். இது ரொம்ப ரிஸ்கான ரோடு தெரியும்ல, தோப்பூர். நானே ஸ்லோ பண்ணிக்க வேண்டியதுதான். போன ஸ்டாப்பிங்லேருந்து கிளம்பும் போது கேமராவை மாட்டுறதுக்காக க்ளவுஸை கைட்டினாங்க. அதை திருப்பி போடவே மறந்துட்டு அப்படியே மடியிலே வச்சுருக்கேன். எனக்கே தெரியல, கீழே ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது. பார்த்துட்டு ராம் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மாதிரி. லஞ்சுக்காக நிறுத்துகிறோங்க இந்த மேச்சூரில். இப்போ எங்கே இருக்கோம்னா மேச்சேரி, மேட்டூருக்கு முன்னாடி இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட போகிறோம். மேச்சேரியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி விட்ஸா ரெஸ்டாரண்ட். திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. இங்கேருந்து வந்து குன்னூர் வந்து 170 கிலோமீட்டர்ஸோ ஏதோ காட்டுதுன்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையம் 140. எப்படியும் மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகும். அங்கே போயிட்டு அங்கேருந்து குன்னூர் ஒரு 1 hour. எனக்கு தெரிஞ்சு மணி வந்து இப்போது
3 எப்படி 8 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். சரிங்க, அதோ கிளம்பிட்டு பேசுகிறேன் இருங்க. இது கிட்டத்தட்ட மேட்டூர் டேமுங்க. டேம் வந்து ரைட் சைடில் இருக்குது. இதோ தண்ணி இது லெஃப்ட் சைடில், அதுலேருந்து வர தண்ணி இது. The location. This is coming from Mettur Dam it seems. மேட்டூர் தாண்டிட்டோங்க. டுவர்ட்ஸ் சத்தியமங்கலம் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் சத்தியமங்கலம் தான். வெஸ்டர்ன் காட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே சத்தியமங்கலம் கிட்ட ஃபைனலாக ஒரு டீ ஸ்டாப் ஒன்று போட்டுக்கலாங்க. கிளம்பலாங்க. அடுத்த ஸ்டாப் மேட்டுப்பாளையம். நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஒரு பிளாக் டீ ஒன்று போட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த காலேஜ் நிறைய பேர் ஆடில் பார்த்துருப்பீங்க. பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சத்தியமங்கலம். சத்தியமங்கலம்லேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோங்க. பவானி சாகர் இந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியாக தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. எழுந்து நின்று ஓட்டினா இன்னும் அழகாக தெரியும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரூட்டு தான். ஆல்மோஸ்ட் ஒரு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் இருட்டிடும் இந்த இடம்லாம். அதுக்குள்ளே கிராஸ் பண்ணிடணும். ரீச் ஆகிடுவோங்க. ஒரு 6 மணிக்குள்ளே மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிடுவோம். வந்துட்டோங்க. மேட்டுப்பாளையமே வந்துட்டோம். ஊட்டி மலைகள் அழகாக தெரியுது பாருங்கள். குவீன் ஆஃப் ஹில்ஸ் ஊட்டி. அதாங்க இங்கே ஒரு ஸ்டாப் ஒன்று போட்டு எல்லோரும் ஒன்றா கேதர் ஆகிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிடலாங்க. நைட்டே ஆயிடுச்சுங்க. காலையில் கிளம்ப ஆரம்பித்தோம். இன்னும் போயிட்டுருக்கோம். இந்த மேட்டுப்பாளையம் ரோடு பாருங்கள் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. A to B எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. போலீஸ் செக் போஸ்ட் வேறு வருது. எல்லாரையும் நிறுத்தி செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இ பாஸ் கேட்குறாங்களா. இ பாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஃபைனலாக அஃபிஷியலாக இந்த ஊட்டியோட மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் என்ன நைட்டில் ஏறிட்டு இருக்கோம். காலையில் ஏறினா வியூ சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ஒரு மாதிரி த்ரில்லிங்கான ரைடு சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப நாள் கழித்து நைட் டைம் மலை ஏறிட்டு இருக்கோங்க. நைட் டைமில் ஏறுறது ஒரு பிரச்சனை என்னென்னா யானை வருவோங்க. அங்கே எங்கேயாவது நிற்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு வாட்டி நாங்கள் பார்த்துருக்கோம். ஓரமாக ஒரு யூட்டர்ன் பண்ணிகிட்ருக்கோம். பாறை மாதிரி பெருசாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா அது யானை. ஆனால் அதுவும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நாங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணல. சைலண்ட்டாக மூவ் ஆகி போயிட்டோம். இங்கே பாருங்கள், ஏறும்போது மலை மேலே ஒரு பஸ்ஸு பிரேக் டவுன். அதுவும் நைட் டைமில். டக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் மக்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு. வேறு பஸ்ஸு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் மாற்றி ஏற்றிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் குன்னூர் ரீச் ஆகிட்டோங்க. ஆல்மோஸ்ட் இல்லை, குன்னூரே ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், அந்த குன்னூரோட ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது. மணிக்கூண்டு தெரியுது. எத்தனை பேருக்கு பிடிக்குங்க குன்னூரோட வேர்ல்ட் ஃபேமஸ் இந்தியன் பேக்கரி. இங்கே வாங்குகிற வர்க்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டேய் இவன் நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம்டா மேலே. நான் ஸ்ரீராமு பின்னாடி சுப்பு. இந்தியன் பேக்கரிலேருந்து ரைட்லாம் திரும்பி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்டா. ஹிடன் வேலியில் தான் இருக்கேன்டா. வந்துட்டேன். ரகுவை பார்த்துட்டோம். இதுவா ஒரு வழியாக இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி தேடி வந்துட்டோங்க. மேப்பெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. இருங்க நான் இறங்கிட்டு பேசுகிறேன். ஃபைனலாக காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோங்க. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 15 hours, நைட்டு 8:30. உங்களுக்கே தெரியும், நாங்கள் நிறைய நின்று வருவோம். ஸ்லோவாக தான் வருவோம். ஸோ அவ்வளோ அடிச்சு பிடிச்சிலாம் வரல. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சூப்பராக வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் நம்ம தங்க போகிற இடம். பாருங்கள், இது பேர் என்னன்னா ஹெவன் ஹில்ஸ். ஹிடன் ஹெவனாங்க. இது ஹிடன் ஹெவன். ஃப்ரெண்ட்ஸ் தான் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு சுமாராக தான் தெரியும். நான் காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அந்த பாக்ஸ் அப்படியே சும்மா மூடுறேங்க. வரேன்.
birthday to you. Happy birthday to you. Happy birthday, Raghu. Hello, Udga. Ajay. Happy birthday, Raghu. Happy birthday, Raghu.